இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
மகேஷ் என்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 3வது குழந்தை பிறப்பதில் ரொம்ப சிக்கலாக இருந்துச்சான். டாக்டர் சொன்னாங்களா அறுவை சிகிச்சை பண்ணணும், அப்படியும் கூட பிள்ளை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம், ஏன்னா குறுக்க இருக்குது பிள்ளை. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் அதுக்கு பல சிரமங்கள் வரும். இல்லைன்னா உங்களுக்கு சிரமம் வரும், தாய்க்கு சிரமம் வரும், இல்லைன்னா பிள்ளைக்கு சிரமம் வரும்னு சொன்னாங்களாம் டாக்டர்கள். உடனே அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த ஜாய் டிவியில் நான் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும், பிள்ளைக்கு எந்த குறை இருக்கக்கூடாது, அது சுகப்பிரசவமாக பிறக்கணும், நான் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். முடிஞ்ச காணிக்கை நான் அனுப்புவேன் இந்த ஊழியத்துக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். ஃபோனில் எலிசபெத் சௌரிடி நான் ஜோம் பண்ணேன், என்ன ஆச்சரியம், கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்து ஒரு அழகான ஆண் குழந்தையும் தந்தார், நானும் என் பிள்ளை இப்போ சுகமாக இருக்கிறோன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீக்கிரம் மத்தியாகத்தில் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால ஜீவனுள்ள வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்தில் இருந்து உங்களுக்கு கூறுகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதை காண தவறாதிருங்கள். ஒவ்வொரு வேலனும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜபம் நடக்கிறது, அதையும் காண தவறாதிருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது, அதையும் காண தவறாதிருங்கள். அது மாத்திரமல்ல, தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிக்கை ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறோம். அது பேருக்கு ஏற்ற மாதிரி கத்தரால் ஆகாது ஒன்றுமில்லை. நிறைய அந்த புஸ்தகம் மூலம் அற்புதம் நடக்குதுன்னு நாங்கள் சாட்சி கேள்விப்படுறோம். தீராத வியாதி மேலே வச்சு ஜெபம் பண்ணுறோம். ஒரு ஹெச்எம் கன்னியாகுமரி அவங்களுக்கு 2 முட்டிலையும் பயங்கர பெயின். எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அந்த முட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு காலுக்கு 1.5 லட்சம் ஆகும், 2 காலுக்கு 3 லட்சம் ஆகுன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்களுடைய விசுவாசம், தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கையை நான் அந்த இடத்துல காலில் வச்சு நான் சோத்திரம் பண்ண போகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சில நாட்கள் அவங்க எத்தனை நாள் பண்ணாங்கன்னு தெரியாது, சாட்சி சொன்னாங்க. டிவிலேயே ஆரம்பத்தில் சாட்சி சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா, நேரடியாக வந்து சொன்னாங்க. அவங்க சொன்ன சாட்சி எனக்கே ரொம்ப ஒரு உற்சாகம் வந்துச்சு. இந்த பத்திரிக்கை இன்னும் ஆயிரக்கணக்காக வெளியிடணும்னு சொல்லி. அவங்க படித்த நல்ல ஒரு ஹெச்எம் அல்லேலூயா ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி, இந்த தேவனா இல்லாமோடு பத்திரிக்கை, இதுக்கு நாங்கள் காணிக்கலை நியமிக்கலை, கொரியர் அனுப்புனாலும் சர்ச்சுக்கு சில பேர் சின்ன சின்ன சர்ச்சு வச்சுருக்கவங்களாம் கேட்பாங்க, ஒரு 20 கொரியருக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இதுவரையிலும். அச்சு அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பத்திரிக்கை நாங்கள் அனுப்புகிறோம். தெரியாத அதுக்கெல்லாம் நிறைய காசு ஆகும், ஸ்டாம்புக்கு காசு, பத்திரிக்கைக்கெலாம் ரூபா தான். ஆனால் ஆண்டவரை நம்பி இதை ஆண்டவர் சொன்னபடி செஞ்சால் ஆண்டவர் தேவையை சந்திச்சுட்டே தான் இருப்பார். யார் மூலமாவது பணம் சந்திக்கப்படுது, அதுதான் உண்மை. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தடவை கொடுக்குறவங்க 1 மாதம் கொடுக்குறவங்க மறு மாதம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாரை ஏவுகிறாரோ அவங்க இந்த ஊழியங்களெல்லாம் தாங்கி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக மாறலாம். நாங்கள் அவங்களெல்லாம் எழுதி வச்சு அவங்களுடைய ஜெப குறிப்புகளை உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளையாவது உபவாசத்தை ஜெபம் பண்ணணும்னு நானும் தீர்மானம் எடுத்திருக்கேன், ஜீவன் இருக்கு வர. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எந்த ஜெப குறிப்பும் போனில் சொல்லலாம், லெட்டர் மூலம் தெரிவிக்கலாம், எஸ்எம்எஸ் பண்ணலாம். போனுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக நாங்களும் திறப்பில் நிற்க எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம். வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்றபடி தேவ ராஜ்யத்தை நீங்களான்னு சேர்ந்து தான் தேவ ராஜ்யத்தை அநேக உள்ளங்களில் கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எல்லாரும் வீடு ரட்சிக்கப்பட்டுட்டா ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவார். அல்லேலூயா. ஆகவே தேவனா எல்லா கூட பத்திரிக்கை வேணுங்கிறவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் பேசினா அந்த ஊழியத்துக்காக காணிக்க அனுப்பலாம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போவதாக கர்த்தருடைய ஆவியானவர், அல்லேலூயா, இந்த வேத புத்தகத்தை எழுதின ஆவியானவரே நீரே போதிப்பீராக நாங்கள் கேட்குறோம். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு சாட்சியாக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட
ஒரு வார்த்தையை பைபிள்ல இருந்து தியானிக்க போகிறோம். தலைப்பு அற்புத அடையாளம் மூலம் தேவ மகிமை வெளிப்படுகிறது. அதாவது அற்புதங்கள் மூலம் இயேசு மகிமை வெளிப்படுகிறது என்ற தலைப்பில் அற்புதங்கள் மூலம் இயேசுவின் மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தமது மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஊழியக்காரிகள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அது எப்படி? அற்புதங்கள் மூலம்தான் ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த ஜனங்கள் அற்புதங்களை பார்க்காட்டினா என்னை விசுவாசிக்க மாட்டாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. முதல் அற்புதம் செய்து அவருடைய பேரை அவர் மகிமைப்படுத்துகிறாரு. நமக்கு எந்த இதுவும் கிடையாது. நாம் சிறுகணும், அவர் பெருகணும். அதுதான் தேவ சித்தம். நம்ம ஜெபமணி ஏதாவது பெரிய காரியம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளை பேரை சொல்லக்கூடாது. ஆவியானவர் வாக்கடங்காத பெருமிச்சலோடு நம்மளை கொண்டு ஜெபம் பண்ணார், ஆண்டவர் செய்தார். எல்லா புகழும் அவருக்கு தான். செபிக்க வைக்கிறது அவர் தான், அதை செயல்படுத்துகிறது அவர் தான். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வேண்டிக்குள்ளே போயிருந்து என்னென்று அறியாது இருக்கிறோம். அவரே வாக்கடங்காத பெருமிச்சலோடு நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு? விண்ணப்பம் பண்ணுறாரு. சிலர் சொல்லுவாங்க பெருமையா, நான் ஜெபம் பண்ணி தான் அந்த காரியம் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி தான் இது நடந்துச்சு. நாங்கிற வேடை வரக்கூடாது. யோவான் சாணங்க சொல்கிறாரு, முத இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின, வழியை செவைப்படுத்தின, கரடு முரடான சமமாக்கின ஒரு தீர்க்கதரிசி யோவான் சாணகர். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் சிறுகணும், நீரே பெருகணும். இது எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும் அந்த தன்மை வரணும், ஊழியக்காரிகளுக்கு வரணும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த கேரட் இருக்கணும். நாங்கிறதே வரக்கூடாது. நான் போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்தாரு. போராடி ஜெபிக்க உதவி செய்தது யார்? அவர் தான். அதுதான் உண்மை. தானாக நம்ம ஜெபம் பண்ண முடியாது. நல்லா ஜெபிக்கன்னு நினைப்போம், அன்றைக்கி தான் ஒரு சோதனை வரும், நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நேரமும் காலமும் தருகிறது யார்? அவர் தான். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த நாள்லேயும் கூட ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்பில் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் முதல் அற்புதத்தை என்ன செஞ்சார்? ஆண்டவர் செய்கிறாரு. தமது பேரை மகிமைப்படுத்துகிறாரு. அங்கே தான் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. முதல் அற்புதம் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் அப்போஸ்தலன். ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறாரு. ஆதியிலேயே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஒரு குடும்பத்தை உருவாக்கி ஏதேனில் வைத்தார். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம். குடும்பத்தை உண்டாக்கினவர் அவர் தான். அதனால முதல் அற்புதத்தை குடும்பத்தில் செய்ய விரும்புகிறாரு. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உங்கள் குடும்பம் பிரிஞ்சு போய் இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் எந்த அற்புதமும் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையா? உங்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டமா? திருமணம் நடக்கலையா? வேலை கிடைக்கலையா? தொழில் சரியில்லையா? ஜெபம் பண்ண முடியலையா? உங்கள் குடும்பத்துக்கு மறுபடி செய்வனை வச்சுக்கிட்டே இருக்காங்களா? கர்த்தர் அதை இன்றையோடு முடிய பண்ணுகிறார். தம்முடைய மகிமையை அனுப்புகிறார் உங்கள் குடும்பத்தில். பாருங்க, கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது. ராஜாவின் கல்யாணம். அங்கே இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த அற்புதம் நடக்க காரணம் பாருங்க, அங்கே உள்ள ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். அதாவது திரளான கூட்டம் வந்துட்டாங்க. திடீர்னு திராட்சரசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கல்யாண வீடு நம்மையும் பார்க்குறோம். முதல்ல ஒரு 500 எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் 700-800 பேர் கல்யாண வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. அந்த 300 பேருக்கு என்ன செய்கிறது? உடனே இருக்கிறத வச்சு ஏதாவது கடையில் என்னமாவது வாங்கி ஆட்களை விட்டு செஞ்ச பிரியாணி இருக்காது. ஆனால் ஒரு சுமாரான சாப்பாடை போட்டு என்ன செய்வாங்க? கடைசியில் முடிச்சிருவாங்க. ஆனால் கடைசி வரை நல்ல திராட்சை ரசத்தை வச்சுருந்தேன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டில் இன்சார்ஜாக இருந்த அந்த எஜமான் பாராட்டுகிறான். அந்த ஊழியக்காரர்கள் வேலைக்காரங்க பாராட்டுறாங்க ஆண்டவரை. அதை அந்த ராஜாவை பாராட்டுறாங்க. ஒரு கல்யாணம் வந்து ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் தான் அது. அல்லேலூயா. ஆனால் அங்கேயும் குறைபட்டது. இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், வேலை வாங்குறதுக்கு ஏதாவது பணம் இல்லாமல் இருக்கலாம், பிஸ்னஸுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், வருஷம் பூரா உங்கள் பிள்ளைய சம்பளத்துக்கு போகலாம், அடிமைத்தனத்தில் இருக்கலாம்.
ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணுகிறார். பாருங்கள், தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இருக்கிறத கொண்டு அற்புதம் செய்ய அவரால் முடியும். தம்மை மகிமைப்படுத்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மை விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது அவருடைய மகிமை. அல்லேலூயா. அற்புதங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும், நம்முடைய விசுவாசத்தையும் தட்டி எழுப்பும். பாருங்க, ஆனால் அற்புதம் நடந்து நம்ம வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவதற்கு நீங்களானோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, அந்த வேலைக்காரங்க கீழ்ப்படிஞ்சாங்க. 2-3 குடம் பிடிக்கக்கூடிய கற்சாடி ஒரு 6 கற்சாடி இருக்குது வாசலில். யூதர் மரபுப்படி கையெல்லாம் கழுவிட்டு காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே வரணும். அதுக்கு தான் அந்த தண்ணியை வச்சுருக்காங்க கல்யாண வீட்டில். ஆனால் அந்த கற்சாடியில் தண்ணி நிரப்ப சொல்கிறார். இப்போ போய் பரிமாறுன்னு சொல்லும்போது அது திராட்சரசமாய், ருசியுள்ள திராட்சரசமாய், முன்பு அவன் விலைக்கு வாங்கி செஞ்சு கொடுத்த அந்த ரசத்தை பார்க்கிலும் இது அதிக டேஸ்ட்டாக இருக்குது, தண்ணீரினால் உண்டான திராட்சரசம். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குமா? நடக்கும். இருக்கிறத கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கல்யாணத்துக்கு எங்கே போய் கடன் வாங்கலாம், வீடு கட்ட எங்கே லோன் போடலாம், வாகனம் வாங்குறதுக்கு 4 வீலர் வாங்குறதுக்கு லோன் எங்கே போடலாம், என்ன செய்யலாம், மேற்படிப்பை தொடர்வதுக்கு எங்கே போய் பத்திரத்தை வைக்கலாம், இதெல்லாம் நீங்கள் சிந்திக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அற்புதம் செஞ்சு அவர் பேரை உங்கள் மூலம் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதுதான் உண்மை. குடும்பத்தில் இருக்கிற எல்லா வாதையும் நீங்குகிறது. அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் குடும்பத்தில் அற்புதம் செய்து தம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். எப்படிப்பட்ட அற்புதமும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரிக்காதா வேறவா. பொருளாதாரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் ஊழியங்களுக்கு வாரி இறங்கி நல்லா கணக்கு பார்க்காம கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க, மக்கெதோனியா சபையார் மிகுந்த உத்தரத்தில் கொடுத்தாங்களாம். அதனால தான் அவங்க கோடீஸ்வரா மாறினாங்க. அவங்க நிமித்தம் ஆண்டவர் தரித்திரனானார்னு 2 கொரிந்தியர் 8:9 எழுதப்பட்டிருக்கு. மக்கெதோனியா சபையை தான் அதை எழுதுகிறாரு ஆவியானவர். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி மறுமையடைவார் உண்டு. ஒரு 7 விதவை 2 காசை போடுறா. உங்கள் பிள்ளைகளுக்கு கடன் இல்லாமல் திருமணம் நடக்கணும், கடன் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டணும், கடன் இல்லாமல் படிக்க வைக்கணும், கடன் இல்லாமல் பிஸ்னஸ் பார்க்கணும், கடன் இல்லாமல் ஊழியம் செய்யணும், ஆலயம் கட்டணும், அது நற்கிரிகள் கடன் இல்லாமல் செய்யணும். வெயிலுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டாம். எக்கனாமிக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா எக்கனாமிக்கு அளவில்லாமல் கொடுங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க. ஒரு முசீர் என்கிற ஒரு சகோதரி, அவங்க சொன்ன ஒரு சாட்சி, அவங்களுக்கு கையளவு இடம் கூட கிடையாது. அவங்க நல்லா ரசிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகப்பட்டிருக்காங்க. அந்த சகோதரி சொன்ன சாட்சி, இந்த டிவி ஊழியத்துக்கு நான் எப்படியாவது கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை மாதம் அனுப்பணும் ஒரு பொருத்தனை பண்ணேம்மா, அதை நான் செலுத்திக்கிட்டே இருக்கிறேன், சின்னம் காணிக்கதாது. ஆனால் கர்த்தர் கைக்காதா அந்த தேவைகள் மத்தியில் அவங்க வீட்டுக்கார ஆட்டோ தான் ஓட்டுறாரு. பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆனால் அவங்க சொன்ன சாட்சி என்னை உயிர்ப்பித்தது. அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரிய மராக்கள் நடந்தது. ஆண்டவர் நாம் அங்கே மகிமைப்பட்டது. அவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு தூரத்து சொந்தக்காரங்க இடத்த திடீர்னு விற்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்தபோது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயோ, என்கிட்ட காசு இல்லையே, பணம் இல்லையே அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் ஆண்டவர் வராத பணம் வர வைத்து அந்த இடத்த வாங்கும்படி செய்தாராம். இன்றைக்கும் மாதம் அவங்களால முடிஞ்ச காணிக்கை டிவி ஊழியத்துக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவங்களுக்கு ஒரு குறை இல்லை. இப்போ ரட்சிக்கப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளை நான் பார்க்குறேன், என் பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், சரிங்களா, குடும்பத்தில் பெரிய அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. கர்த்தர் சாட்சியாக நிறுத்துறாரு. நீங்கள் அந்த இடத்த நாங்கள் கெட்ட போகிறோமா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் மாதம் தொடர்ந்து நீங்கள் பண்ணுற இந்த டிவி ஊழியத்துக்கு நாங்கள் காணிக்கை அனுப்புவோம் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்காங்க. சின்ன காணிக்கை தான், அவங்களுக்கு அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணிட்டார். பார்த்தீங்களா, பெரிய மிராக்கிள் எக்கனாமிக்கல் நடந்தது. அல்லேலூயா. அவங்க கம்மல் ஒரு தடவை காணாமல் போச்சான். ஆனால் ஆண்டவர் 2 கம்மல் கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. அதை வீடெல்லாம் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் புது தோடா தந்தாராம். சரிங்களா, அது ரொம்ப நெளிஞ்சு போய் தான் இருந்துச்சான். கர்த்தர் பொருளாதாரத்தில் பெரிய அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதம் செய்வார். தம்மை மகிமைப்படுத்துவார். குடும்பத்தில் தான் முதலாவது அற்புதம் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
குடும்பம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. உன்னால தான் என் குடும்பம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. குடும்பத்தில் ஒருத்தர் பார்த்து இவனால தான் இப்படி ஆக காரணம், இவன் சரியில்லை, இவா சரியில்லை, பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, இந்த நியாயம் தீர்ப்பெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தில் அற்புதம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஒன்று. ரெண்டாவது, யோவான் 5:54 இயேசு யூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்ப வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யோவான் 5:46 முதல் 52 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கேயும் ஒரு ராஜா வீட்டில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கடைசி காலங்களில் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் ரசிக்கப்பட போகிறாங்க. அலையில் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்த ஆண்டவர் அவங்க மூலம் தம்மை மகிமைப்படுத்த போகிறாரு. முதல் ராஜா வீட்டு திருமணத்தில் அற்புதம் செய்தார். அடுத்து இங்கே பாருங்க, இவன் ராஜாவின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்தார். அதே கானா ஊரில், அதே கலிலேயா தேசத்தில் ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் தம்மை மகிமைப்படுத்தினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவின் மகனுக்கு கண்டிப்பாக அவன் ராஜ வைத்தியம் பார்த்துருப்பான். எந்தெந்த நாடுகளில் ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கணும். ஆனாலும் அவனை விட்டு ஜுரம் நீங்கலை, அவனை விட்டு வியாதி நீங்கலை, படுத்த படிக்க எலும்பும் தொலியுமாக கிடக்கிறான். அவன் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து கேள்விப்பட்டு வருகிறான். ஆண்டவரே, நீர் வந்து என்ன செய்யும், என் மகனை குணமாக்குன்னு சொன்னவன். அப்புறம் நீர் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதபடியாகவும் கொண்ட தேவனாயி இயேசுவே, நீர் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏ குமாரன் என்ன செய்வான், பிழைச்சிக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அந்த வார்த்தையை பார்த்து இஸ்ரவேலுக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவே இல்லைன்னு ஆண்டவர் பின்பு வந்த ஆயிரக்கணக்கான சீசர்களை பார்த்து சொல்கிறார் பாருங்க. அவர் 7ஆம் மணி வேலையில் உன் மகன் பிழைச்சிருக்கான்னு சொன்னார். அதே அந்த மணி வேலையை அவன் அப்படியே நோட் பண்ணி வைக்கிறான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகருடைய வியாதி படுக்க மாறுகிறது, தீராத வியாதி நீங்குகிறது, வருஷக்கணக்காக மெடிசன் எடுக்கிறது, ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். அல்லேலூயா. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், ஆயிரக்கணக்கான ரூபா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு செலவாயிருக்கலாம். மூச்சு கஷ்டத்தில் யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இப்போ அந்த மூச்சை கர்த்தர் லெகுவாக்குறார். அல்லேலூயா. மூச்சு திணறல் நீங்குகிறது. அல்லேலூயா. ரிஹாபாபால வர அந்த லிவர் பிரச்சனை நீங்குகிறது. அல்லேலூயா. நுரையீரல் பிரச்சனை நீங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரிஹாதகர வஷே. வெகு தூரம் உங்களால் நடக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் காண்டாமிருகத்தை பலனை இப்போது தருகிறத உணர்கிறேன். அற்புதத்தை செய்து உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், அவருடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். அவருடைய நாமத்துக்காக, அவர் மகிமைக்காக இந்த அற்புதங்கள் செய்கிறார். இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய மகிமை விளங்கும்படி பிறந்தார். உங்கள் பிள்ளைகள் ஊனமாக இருக்காங்களா, கவலைப்படாதீங்க, தேவனுடைய மகிமை வெளிப்பட போதா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த வருஷத்தின் எண்டில் கடைசியில் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் வேலையை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. இருக்காதாக அன்றைக்கு ராஜாவின் மகனை உயிர்ப்பித்த தேவன். அவர் சொன்னபடியே போறா. எதிரிலே வந்துட்டாங்க வேலைக்காரங்கெல்லாம். உன் மகன் பிழைச்சிட்டான்ப்பா, இப்போ நல்லா சாப்பிட்றான், நல்லா இங்கே எந்திரிச்சங்கிட்டு போகிறானப்பா அப்படின்னு சொன்ன உடனே எந்த மணி வேலையில் சுகமானா அவன் கேட்குற கேள்வியை பாருங்கள். அவன் இயேசுவை 100% நம்புறா, விசுவாசிக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தை கொண்டு பேசியிருப்பார், ஊழியர்காரர் மூலம் பேசியிருப்பார். இன்றைக்கி அநேக விசுவாசிகள் அதை நம்புறதில்லை, ஏட்டு சொரக்காய நினச்சிட்றாங்க. எதுக்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அது காரியம் வாய்க்கும்படி நடக்கும். அது வேத வசனத்தை சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் தாமதித்தால் அதை நிறைவேற்றுவார். வேத வாக்கியங்களை நம்புங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனே இருக்குது. அதை ஆராய்ந்து பாருங்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 2வது அற்புதத்தை ஆண்டவர் அதே கானா ஊரில் செய்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துலையே, இருக்கிற ஊர்லேயே, இருக்கிற தெருவுலையே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போயிறார். நீங்கள் கேட்ட அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய பேரை உங்கள் மூலம் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருக்கு மகிமையாக தான் அற்புதங்கள் நடக்குது, நமக்கு மகிமை அல்ல, அவருக்கு மகிமையாக, அவருக்கு சாட்சியாக கர்த்தர் நீண்ட நாள் வியாதியை நீக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். முதல்ல குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறையை எடுக்கிறார். 2வதாக வியாதி, பல வருஷமாக இருந்த வியாதியை நீக்குகிறார். 3வதாக ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம்.
சங்கீதம் 62:7 என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பாருங்க, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படலையா? உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படலையா? உங்கள் பிள்ளைகளோ, மனைவியோ, பெற்றோரோ, புருஷனோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ ரட்சிக்கப்படலையா? கர்த்தராகிய இயேசு விசுவாசி நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பின் மகிமையினால உங்களை நிரப்ப போகிறார். நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்க போகிறீங்க. இயேசுவா போல இந்த வருஷத்தின் எண்டில் தொடப்பட போகிறாரு. குடும்பமாக ரட்சிக்கப்பட போகிறீங்க. வருகிற வருஷம் இதேனாலும் நீங்கள் குடும்பமாக ஆண்டவரை பின்பற்ற போகிறீங்க. எல்லா உடையவர்களாய் மாற போகிறீங்க. ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக மாறின ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறுமே ஒழிய மற்றவங்களுக்கு நிறைவேறாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்குரியது. மூன்றாவதாக, குடும்பத்தை ரட்சித்து, சந்ததியை ரட்சித்து, உங்கள் சந்ததி மேல் ஆவி ஆசீர்வாதத்தை ஊற்றி கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்த போகிறார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவாவினர் அசைவாடுவீராக. மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ரட்சிப்பின் மகிமை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்குவதாக. ரக்காதாய வியாதி படுக்க முற்றிலும் மாறி போவதாக இயேசு நாமத்தினால. திருமண தடைகள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. எலும்பு தேய்மானங்கள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. வீட்டில் யுத்தங்கள் ஓய்வதாக. குடும்பத்தில் ஒற்றுமை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வருமான குறைவு நீங்கி போவதாக. கற்பத்தின் கனி இல்லாத நிலைமை இப்போது இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. அல்லேலூயா. இருக்காதாக லாபாராபோ. வீட்டு லோன் அடைக்க ஒரு அற்புதம் நடப்பதாக. காத்தாக்காராபாரிகாபாலாபாராபோ. ஓராபா. நரம்பு பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளங்கள், காற்று பிரச்சனைகள், கேன்சர் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. பிணியாளியில் குணமாக்கத்தக்க வல்லமை இறங்குவதாக, 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 இறங்குவதாக. கையடி ஒரு அடி நிலம் கூட எனக்கு இல்லைன்னு சொல்கிறவர்களுக்கு கண் பார்க்குற இடத்தெல்லாம் இயேசு நாமத்தில் சுதந்திரிப்பார்களாக. ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுங்க. இயேசு நாமத்தை பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765, 9095328172 மற்றும் 94430850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.